எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் SR1. ரீசெண்டாக இந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய கமெண்ட் சொன்னாங்க. ஒரு பக்கம் அந்த பேர்டு வந்து கொஞ்சம் பிரெயின் ப்ராப்ளம் இருக்கும், ஒரு பக்கம் அந்த பேர்டு வந்து தனியாக லோன்லியாக போகுது, சில பேர் பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூடுதல் தனியாக போனால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துப்போமே, அந்த பேர்டு அங்கே போனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்கட்டும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இந்த வீடியோவில் அந்த பேர்ட் தனியாக போனால் மட்டும்தான் இவ்வளோ பாப்புலாரிட்டியாக இருந்துச்சு. ஸோ லைஃப்பில் நம்ம ஆட்டும் அந்த மாதிரி ஒரு கூட்டமாக இருக்கிறத விட தனியாக போய் ஒரு யூனிக்காக வேலை செஞ்சு லைஃப்பில் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவ்வளோ வந்து ட்ரெண்ட் ஆனதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த பேர்ட் அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்தது. அதான் நம்ம யோசிக்கணும். அது சமதரை என்ன ரீசனுங்கிறது தெரியல, அது ஓரமாக வச்சுப்போம். ஆனால் அந்த தனியாக வந்தனால மட்டும்தான் பாப்புலாரிட்டியாக இருந்துச்சு. கூட்டத்துக்குள்ளே நீ இருக்கிறத விட கூட்டத்தை விட்டு நீ வெளியே இருந்தால் எப்போவுமே நீ தனித்துவமாக தெரிவு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் நான் பார்க்குறேன். இந்த பேர்ட் மாதிரி நார்மல் லைஃப்பில் நம்ம ஒரு புதுசாக ட்ரை பண்ணும்போது ஜெயிக்கிறோமா தோக்கிறோமா அப்படிங்கிறத விட ட்ரை பண்ணமாங்கிறது தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நமக்கு தெரியும் நம்ம ட்ரை பண்ணோம். பேக் கமெண்ட் அடிக்கிறவங்களாம் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணாமல் கமெண்ட் மட்டுமே பண்ணுவாங்க, கமெண்ட் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்க தான் ஒர்க்காக வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ சம்மந்தம் எது வேணா இருக்கலாம், ஏதோ ஒரு ஒர்க் பேஸ்டாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பேஸ்டாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று நம்ம ட்ரை பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. திங்க் அபவுட் இட்.